அன்பிற்குரிய எந்தமிழ் சொந்தங்களே, இந்த பதிவை ஏன் போடுகிறேன் என்று சொன்னால், ஒரு நண்பர், நல்ல நண்பர், அவர் சிறிது நாட்களாக நம்மிடம் பழக்கத்தில் உள்ளவர் தான். நல்ல குணநலங்களை உடையவர் தான், அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் காலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், டாக்டரிடம் போய் காண்பித்த பொழுது 3 லட்சம் செலவாகும் என்று அவர் சொல்லிவிட்டார். என்று சொல்லிவிட்டு பிறகு நான் இந்த தர்காவில் உள்ள அவரை நினைத்து கொண்டேன். அந்த தர்காவிற்கு சென்றேன், ஜியாரத்து செய்தேன். பிறகு என்னுடைய காலில் உள்ள அந்த நோய் நீங்கிவிட்டது, இப்பொழுது ஓரளவுக்கு நடக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார். இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நம்மிடம் இதுவெல்லாம் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் இறைவனை பற்றி போற்றுகிறோம், புகழ்கிறோம், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறோம். மறுபக்கம் அந்த அல்லாஹ்வுடன் சேர்த்து இது போன்ற வேலைகளையும் செய்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மை விட அதிகமான இபாதத்துக்களுடைய மனிதர், தொழுகை வணக்கங்களுடைய மனிதர், நிறைய நாட்களை இதற்காக தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டு சென்று அந்த நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் நம்பிக்கையிலே போட்டு விடுகிறார், இறைவன் நம்மை காப்பாற்றுவதாக. இறைவன் என்பவன் நமக்கு கொடுப்பவனாக இருந்தால்தான் அவன் இறைவனாக இருக்க முடியும். நம்மிடமிருந்து வாங்குபவனாக இருந்தால், நம்மிடமிருந்து பணமாகவோ பொருளாகவோ இன்னும் எதுவாகவோ வாங்குபவனாக இருந்தால் அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு தேவையில்லை. இறைவன் என்பவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் எல்லா மக்களுக்கும் தேவையானதை கொடுக்கக்கூடியவனாகவும் இருந்தால்தான் அவன் இறைவனாக இருக்க முடியும். நான் அந்த இடத்திற்கு சென்றேன், அங்கு இதுபோன்று உண்டியலில் பணம் போட்டேன், அங்கு இதுபோல் காணிக்கை செலுத்தினேன், சில பொருட்களை வாங்கி கொண்டு சென்றேன் என்றால் அது எப்படி இறைவனாக இருக்க முடியும்? மனிதனுடைய கைகளால் அந்த சமாதியை உருவாக்குகிறான். அந்த சமாதிக்கு என்ன சக்தி இருக்கப் போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் இறைவன் 4 பிரிவுகளாக பிரிக்கின்றான். அந்த 4 பிரிவுகள் கொண்டவர்கள்தான், அந்த நம்பிக்கையில் உரியவர்கள்தான் முடிவாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்பதை இறைவன் தன்னுடைய வேதங்களில், குறிப்பாக திருக்குரானில் குறிப்பிடுகிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த நம்பிக்கைகள் எப்படி நம்மிடம் வந்தது என்று தெரியவில்லை. இது எந்த வகையில் நாம் அதை ஜீரணித்துக் கொள்வது என்று தெரியவில்லை. இறைவனிடம் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் என்று அவரிடம் சொல்லிவிட்டு கடைசியாக விடை பெற்று கொண்டேன். அனைத்து சொந்தங்களுக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் நல்வழி கவிஞர் ஆசாத்.